ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜம்பிளிங்லேருந்து ஒரு கொஷின் வந்து பார்ப்போம். இது வந்து என்னென்னா, ஜம்பிளிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் வந்து 5 பிரிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா மாற்றி மாற்றி இருக்கும், அதாவது ஜம்பிள்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு கரெக்டான ஆர்டர் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதே ஆர்டரில் இருக்காது, மீனிங்ஃபுல்லாக இருக்காது. நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம மீனிங்ஃபுல் பேராகிராஃபாக ஒரு மாற்றணும். அதான் ஜம்பிங், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். another reason for weakened flow can be to the declining snowpack which has resulted in diminished water quality அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதோ வாட்டர் குவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க. வீக்கெண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ வீக்காக ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ளைனிங் ஸ்னோ பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய தமிழ் மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், மற்றொன்று அப்படின்றது அனதர், சரிங்களா? இன்னொரு ரீசன், பலவீனமான ஓட்டத்திற்கான காரணம் குறைந்து வரும் பனிப்பொடி காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக நீரின் தரம் குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிம்னிஸ்டு வாட்டர் குவாலிட்டி என்னென்னா தரம் நீரின் குவாலிட்டி குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து படிக்கலாம். இதோட மீனிங் நமக்கு தெரிஞ்சது, அடுத்தது பார்க்கலாம். இப்போ it states that average temperature in recent times in the area is constantly higher than usual அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து சமீப காலமாக வந்துட்டு அந்த ஏரியாவில் யூஷுவலை விட அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய மீனிங். இதுக்கும் தமிழ் மீனிங் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்பகுதிகள் சமீபத்திய காலங்களில் சராசரி வெப்பநிலையை வழக்கத்தை விட தொடர்ந்து அதிகமாக உள்ளது என்று அது கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூறுகிறது, அதாவது இட் ஸ்டேட்ஸ் தட். அப்போ ஏதோ ஸ்டேட் பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், சரிங்களா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். A worrying outcome of this unusual spike in the temperature has been longer growing session which has curtailed the stream flows. இங்கே ஸ்ட்ரீம் ஃப்ளோஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் நம்ம ஏதோ வீக்கெண்ட் ஃப்ளோ அப்படின்னு படித்தோம்ல, ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. அதை வந்து ஸ்ட்ரீம் ஃப்ளோ பற்றி பேசுகிறாங்க. கர்டைல்டு அப்படின்னு சொன்னால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் அந்த கர்டைல்டு அப்படின்ற மீனிங். த ஒரியிங் அவுட்கம் ஆஃப் தி அன்யூஷுவல் ஸ்பைக் இன் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேஸ் பீன் லாங்கர் க்ரோயிங் செஷன். ஸோ இதுக்கு தமிழ் மீனிங் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ வெப்பநிலையில் இந்த அசாதாரண ஸ்பைக்கின் ஒரு கவலையான விளைவு நீண்ட காலமாக வளர்ந்து வரும் பருவமாக உள்ளது. இது நீரோடைகள் பாய்வை குறைத்துள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Yellowstone Park managers have released a year report on how the changing climate is impacting the national park key resources அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Yellowstone Park manager have released a year report. அவங்க ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இயர் ரிப்போர்ட்டை. எதை பற்றினா, ஹவு சேஞ்சிங் கிளைமேட் இஸ் இம்பேக்டிங் தி நேஷனல் பார்க்ஸ் கீ நேஷனல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கும், ஏன்னா இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Yellowstone பார்க் மேனேஜர்ஸ் தான் ஏதோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய தமிழ் மீனிங்கும் வந்து பார்த்துடலாம். ஸோ எல்லோஸ்டோன் பூங்கா மேலாளர்கள் தேசிய பூங்காவின் முக்கிய இயற்கை வளங்களை எவ்வாறு பாதித்துள்ளது என்பது குறித்து ஆண்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்துலாம். திஸ் அன்யூஷுவல் இம்பேக்ட்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் தி எக்கோசிஸ்டம் அண்ட் ஆல்சோ ஹாவ் அ குட் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஆன் வைல்டு லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அன்யூஷுவல் இம்பேக்ட்ஸ், ஸோ இந்த இம்பேக்ட்ஸை பற்றி எல்லாம் பேசுகிறாங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம படித்த இம்பேக்ட்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் தி எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஹவ் நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ், அது ஏதோ நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்குது அவங்க வைல்டு லைஃப் மேலே. சரிங்க, அதோடைய தமிழ் மீனிங்கும் நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த அசாதாரண தாக்கங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு நல்லதல்ல, மேலும் வனவிலங்குகளுக்கு நல்ல எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம தமிழில் படித்து பார்க்கையில நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னா, தமிழில் மட்டும் தனியாக வந்து ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு இதை பரிசுப்படுத்தலாம், ஆர்டர் பண்ணலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்துட்டு ஆரம்பத்திலே படித்தோம்ல, இந்த Yellowstone Park managers have released a year report அப்படின்றது தான் இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும், சரிங்களா?
அவங்க ரிலீஸ்ட் a year report on how changing climate is impacting the national parks key resources அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது the usual impacts are not good for the, இதுக்கு முன்னாடி இம்பேக்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், a worrying outcome of this வராது. It states that average temperature in recent times in the area is constantly higher than usual. ஸோ டெம்பரேச்சர் பற்றி இவங்க பேசுகிறாங்க அப்படின்றது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், another reason for weekend flow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. another reason for weekend flow அப்படின்னு சொல்லி இன்னொரு ரீசன் வீக்கெண்டு ஸ்ட்ரீம் ஃப்ளோவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரீசன் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, a worrying outcome of this usual spike been longer growing session which has curtailed the stream flows அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த another reason for weekend flow can be decline in the mixed water, இதுதான் ஃபோர்த்து சென்டென்ஸாக இருக்கும். கடைசியாக வந்து ஆப்ஷன் this unusual impacts are not good for the ecosystem, இதுதான் ஃபிஃப்த் சென்டென்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேராகிராஃபை நம்ம இங்கிலீஷில் ஒரு தடவை படித்து பார்த்துடலாம். இதோடைய தமிழ் மீனிங்ஸ் வேணும்னா நீங்கள் மேலே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ yellow park manager have released a year report on how the changing climate is impacting the national parks key natural resources அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. It states that the average temperature in recent times in the area is constantly higher than usual அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A worrying outcome of this unusual spike in the temperature has been longer growing session which has curtailed the stream flows அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Another reason for weekend flow can be declining snowpack which has resulted in diminished water quality. Okay, these unusual impacts are not good for the ecosystem and also have good negative consequences on wildlife அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேரோ ஜம்பிளிங்க. இன்னும் நிறைய பேரா ஜம்பிளிங்கெல்லாம் பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.